லட்சியங்கள் வாழ்க்கையில அப்பப்போ ஒன்னொன்னா மாறிக்கிட்டே தான் இருக்கும். இப்போ நம்மளோட லட்சியம் என்னன்னு வந்து பார்த்துட்டீங்கன்னா, படம் சக்சஸ்ஃபுல்லா நல்லபடியா நடிச்சு முடிக்கணும். அடுத்தடுத்த படங்கள் நல்லா நடிக்கணும். ஏன்னா இந்த படம் வந்து பண்ணா நான் நியூ கமரா வந்திருக்கேன். ஸோ அடுத்தடுத்த படத்துல வந்து பண்ணா நல்ல ஒரு பர்ஃபார்மர் அப்படிங்கிற ஒரு பேர் வாங்கணும். இந்த ஒரு சினிமா மேல இருக்கக்கூடிய காதலை வந்து இன்னும் வளர்த்திக்கிட்டு, நிறைய திறமைகளை வளர்த்திக்கிட்டு அடுத்தடுத்த படத்துல பர்ஃபார்மர் அப்படிங்கிற பேர் வாங்கணும். அது போக நம்மளோட யூடியூபையும் கண்டினியூ பண்ணணும். அது போக வந்து பண்ண பிசினஸ். ஸோ அடுத்தது அக்ரிகல்ச்சர், நம்ம தோட்டம், நம்ம பரம்பரை தொழிலே வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் தானே. ஸோ அந்த விவசாயத்தை கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவலுக்கு எட்டு போகலாம். ஸோ வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணி, ஸோ ஒரு வெதர் மானிட்டர், அந்த மாதிரி வித்தியாசமா இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜி கூட ஒரு ஃபார்மிங் ரிலேட்டடா போகலாம். ஸோ அது இன்னும் இப்போ இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குல்ல. ஓகே, இவ்வளவு விஷயங்கள் இருக்கா? ஏன்னா நம்ம தோட்டத்துல எல்லாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா, வாங்க எங்கேயாவது வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, நம்ம கேட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல ஒரு நாளைக்கு மேல வர மாட்டாங்க. ஏன்னா தோட்டம் இருக்குன்றுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளும் எங்கேயாவது டிராவல் பண்ணணும்னா டிராவல் பண்ணலாம், நம்மளும் இண்டிபெண்டா இருக்கலாம், நம்மளோட விவசாயமும் அது போட்டு நடந்துட்டு இருக்கணும். ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நிறைய பேர் வந்து இப்போ கோயம்புத்தூர்ல வந்து அக்ரி எக்ஸ்போ நடந்துச்சு. அந்த அக்ரி எக்ஸ்போக்கு போயிட்டு வந்தோம். நிறைய டெக்னாலஜிஸ் இருக்கு. ஸோ தென்னந்தோப்புக்கெல்லாம் வந்து பண்ண 2 நாளைக்கு ஒரு டைம் தண்ணி போற மாதிரி ஆல்ரெடி ஷெட்யூல் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஆட்டோமேட்டிக்கா தண்ணி போய்கிட்டே இருக்கு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம. ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம புதுசா ஏதாவது இப்போ இருக்கிறத விட ரொம்ப புதுசா பண்ணி மக்களை இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி இன்ஸ்பயர் பண்ணலாம்னு சொல்லிடலாம். இன்னும் நிறைய பிளான்ஸ் இருக்குண்ணா. நம்ம அண்ணாங்கெல்லாம் சிரிக்கிறாங்க. ஸோ தயவு செஞ்சு குடிச்சிட்டு வண்டி ஓட்ட வேணாம். அடுத்த விஷயம் வந்து பண்ண ரோட் லைஃப் அப்படிங்கிறதே ஒரு ரிஸ்கியான ஒரு லைஃப் தான். அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் வந்து ஆகணும். ஏன்னா வர்றவங்க எப்படி வருவாங்கன்னு சொல்லி தெரியாது. நம்ம நல்லபடியா போயிடணும் அப்படிங்கிற பட்சத்துல குடிச்சிட்டு யாராவது வந்து நம்ம மேல முட்டிடுவாங்க. அப்புறம் எங்க போனாலுமே சேஃபா ஹெல்மெட் போட்டு போங்க. நாய் குறுக்கால் வரும், மாடு குறுக்கால் வரும், இந்த மாதிரி 1008 பிரச்சனை இருக்கு ரோட் லைஃப்ல. திடீர்னு நம்ம முன்னாடி போயிட்டு இருப்பாங்க, சடனா பிரேக் அடிப்பாங்க, பின்னாடி வர்ற கார் டக்குன்னு நம்ம மேல இடிச்சுட்டு போயிடும், சைட்ல வர்ற கார் உரசிட்டு போயிடும். ஸோ இந்த மாதிரி ரோட் லைஃப்ங்கிறதே ஒரு ரொம்ப ரிஸ்கியான லைஃப். ஸோ அதனால பார்த்து பத்திரமா போங்க. இந்த வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது இப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு. ஹெல்மெட் போடாம போறது ரொம்ப ரொம்ப தப்பு. தயவு செஞ்சு சேஃபா ரைடிங் கேஸ் போட்டுட்டு சேஃபா போங்க.